கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவரை சக மாணவர்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அமுதன் என்பவர் கோவை பிரீமியர் மில்ஸ் பகுதியில் உள்ள இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். கல்லூரிக்கு வெளியே அறை எடுத்து நண்பர்களுடன் தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு சக மாணவர்களுடன் ஏற்பட்ட தகராறில் அமுதன் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இதில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அமுதன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சக மாணவர்கள் தாக்கியதில் அமுதன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அமுதனின் பெற்றோர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கூறும்போது, கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த அமுதன் சக மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதை கல்லூரி நிர்வாகத்திற்கு புகார் அளித்திருக்கிறார். அப்போது போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சக மாணவர்கள் அமுதனை தாக்கியிருக்கிறார்கள். இதனால் கல்லூரி நிர்வாகத்தினர் அமுதனை வெளியே தங்குமாறு விடுதியில் இருந்து அனுப்பியுள்ளனர் என்றனர். இந்த நிலையில்தான் வெளியே நண்பரின் அறையில் தங்கிக் கொண்டிருந்த அமுதனை புகாரளிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் வெளியே இருந்த இளைஞர்கள் என 20 பேர் சேர்ந்து அமுதனை சர்ரம் மாறியாக இரும்பு ராடு, கல் உள்ளிட்டவற்றை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். இதில் உடல் முழுவதும் கடுமையான படுகாயங்களுடன் அமுதன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார் என மாணவனின் பெற்றோர் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்திற்கு போதைப் பொருள் விவகாரம் காரணம் அல்ல என்று மறுத்திருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி, மாணவர் அமுதன் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த போது அங்குள்ள சமையல்காரரை தாக்கியதாகவும் அதனால் விடுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். சம்பவத்தன்று தனது ஆதரவாளர்களுடன் விடுதிக்கு சென்ற அமுதன் அங்கிருந்த 4ஆம் ஆண்டு மாணவர்களிடம் இருந்து செல்போனை பறித்துவிட்டு வந்ததாகவும் அவருடன் சென்ற மற்ற மாணவர்கள் முகமூடி அணிந்திருந்த நிலையில் அமுதன் மட்டும் முகமூடி இல்லாமல் சென்றதால் அந்த மாணவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இதனால் அவரை தேடிச் சென்று எதிர்த்தரப்பு மாணவர்கள் தாக்கியதாகவும் இதில் அவரது தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக மாணவர் உயிரிழந்ததாகவும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.